கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை உன் காரியமாய் நீ பேசாண்டா, உனக்கு பதிலா நானே பேசுவேன், நீ இழந்ததெல்லாம் உன் கையில திருப்பி தருவேன். நம்ம பேச அமைதியா இருங்க, நீ அமைதியா இருக்கா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பேசுனா நம்ம பேச முடியாதனால அமைதியா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். கர்த்தர் பேசுனா சவுண்டா பேசுவார். சவுண்டானா பயங்கர சவுண்டா இருக்கும். பாருங்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ரொம்ப அற்புதமான வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று நீ அருகாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். இது நம்ம தெரியும். பஞ்சத்துல கஷ்டத்தோடு வந்திருக்கிற, கஷ்டத்தோடு மன கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற ஆபரணம் மனைவி பார்த்து சொல்றான், ரொம்ப அழகா இருக்கிறம்மா, நீ என்ன சகோதரின்னு சொல்லி, இல்லைன்னா என்ன கொண்டு போடுவாங்க. இப்ப சகோதரி சொன்னதான் பிரச்சனை. பார்வன் வந்து அபிமெலேக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டான். பாருங்க எவ்வளவு பார்வன் வந்து தூக்கிட்டு போயாச்சு. அந்த இடத்துல எவ்வளவு பாருங்க, தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்து செத்தாய். ஏங்க, நம்மள ஒருத்தர் தொடர்ந்து நினைச்சா நீ சொல்றாரு, அதான் சொன்னேன், நம்ம பேச முடியாது, நமக்காக கர்த்தர் பேசணும், சவுண்டா பேசுவார். நீ அவனை தொட்டதில்லை, அவளை தொட்ட கொன்னே விடுவேன். நீ ஒண்ணு மட்டும் இல்லடா, உன் ஜாதி சனா எல்லாத்தையும் அழிச்சிடுவேன், உன் தேசத்துல ஒண்ணும் இருக்காது. இப்ப இதுக்கு என்ன பரிவாரம் தெரியுமா? நினைத்ததுக்கு, நம்மளை தொடணும் நினைத்ததுக்கு, அபகரிக்க நினைத்ததுக்கு பாருங்க கொண்டு தண்டம் கட்டுறான் பாருங்க, தண்டம் கட்டுறான் பாருங்க. எவ்வளவு அபிமெலேக்கு ஆடுகள், வேலைக்காரி ஆபிரகாம் கொடுத்தது மட்டும் இல்ல, லேண்ட் எல்லாம் கொடுத்து, ஐயா என்னை விட்டுருன்னு சொல்லுவான். இந்த நாள் நல்லலங்க. உங்களை ஒருத்தர் நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்தி உங்க மேல உங்களுக்குள்ள பொருட்களை அபகரித்து தரமாட்டேன்னு சொல்றாங்களா? உங்க சொத்துல உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றார், நான் அவனை கொன்னே போடுவேன். காம்பன்சேஷனோட கொடுப்பான். சிலர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சிலருக்கு சம்பளம் வராம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், அரியரோடு சேர்ந்து உங்களுக்கு வரும். எங்க ஆலயத்துல ஒரு அம்மா வருவாங்க, மகளுக்கு ஐயா சம்பளம் என்ன வரணும். நான் சொல்றேன், அவங்களுக்கு சொன்னதான், உங்க மகளுக்கு சம்பளத்தை அரியரோடு கொடுப்பார். இன்னைக்கு அந்த நாள், ஒன்றை இழந்து போக மாட்டீங்க. இல்லைன்னு நினைக்காதுங்க. ஆயிரம் மாடுகளோடு பண்ணையாய் மாற்றின கர்த்தர் உங்களை சீமானாய் மாற்றுவார். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை. உன்னை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான். நான் உனக்கு பற்றி பேசினாலே அவனை கொன்னே போடுவேன். அப்படி ஜெயத்தின் நாள், சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.